அதாவது நோக்கம் என்ன 2011ஆம் ஆண்டில் கிறிஸ்துவ நல்வாழ்த்துகள் அதாவது இயேசுக்கு சார்ந்த யாவருக்கும் நிறைய போனதுக்கும் அதிகமாக இருக்கிற சபையார்கள் அதாவது இயேசுக்கு நாமத்தில் அன்பு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். நேரம் அதிகமாக படித்தாலும் நம்முடைய கவனங்கள் உதவியாக இருக்கும்படியாக நாம் கேட்டுக்கொள்கிறோம். வாசிக்கலாம். மத்திய இடத்தில் சேர்த்தோம் 2வது அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து 5வது வசனத்தில் 4வது 5வது வரை வாசிக்கலாம். 7 மாதங்கள் நாட்களிலே யூதேய பெத்லகேமிலே இயேசு பிறந்தபோது சகோதரிகள் எருசலேமுக்கு வந்து யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவர் எங்கே? கிழக்கிலே அவர் நட்சத்திரத்தை கண்டு பணிந்து கொள்ள வந்து என்றார்கள். 7வது நாள் கேட்டபோது அவரும் அவரோடு நடைபெற்ற அனைவருக்கும் அழகினார்கள். கிறிஸ்துவானவர் எங்கே பிறந்தார்? அதற்கு அவர்கள் யூதேயாவில் பெத்லகேமிலே பிறப்பார் என்றார்கள். எனக்கு அருமையானவர்களே, இந்த உலகத்தில் ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையிலும் அவன் தெரிந்து போகிற காரியங்கள் அந்த மனிதனை பிரதேசங்களில் எத்தனையோ உலகத்திலே அவரால் புத்தகத்தை உலகத்தை தோன்றினார்கள். ஆனால் யாரும் பரிசுத்தத்தில் யாருமே தோன்றவில்லை. உலக முற்றிலும் ஒரே ஒரு பெயர்தான் அவர் பரிசுத்தத்தில் தோன்றினார். அவர்தான் நம்முடைய இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா, அல்லேலூயா. இப்ப வந்து என்ன 2016 இயேசு யூதேயத்தை சொல்லுகிற ஒரு நகரத்திலே ஐயா வருஷம் என்ன சொல்லுவான்? 2016 சொல்லுவான். அது யாராலையும் மாற்றவே முடியாது. அது 2016 ஆண்டுகள் இயேசு பிறந்த நாளாக காண்கிறது. அல்லேலூயா. இதிலிருந்து உலகம் முழுவதும் இருந்தோம் இயேசு பிறந்தார் என்ற நற்செய்தி உலகம் முழுவதும் அறிவிக்கப்படுகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்கள், இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் பிறந்திருக்கிற ஒரு நற்செய்தி கொண்டாடி கொண்டிருக்கிற நம்முடைய வாழ்க்கையிலே மெய்யான ஒரு மதிப்பு இருக்கிறதா? இந்த கிறிஸ்து பிறந்தாலே வேறு வாழ்க்கையில ஒரு அனுபவம் இருக்கிறதா என்று சொல்லி பரவலான காரியங்களை குறித்து நாம் ஒன்றாக இருக்கலாம். எதிர்காலத்தில் எப்படி இருக்கும், எப்படி காரியங்கள் இருக்கும் என்று சொல்லியிருக்கிறார். ஆனால் கிறிஸ்து சொல்லுகிறார், உங்களுடைய வாழ்க்கையில் அனைவருமே ஜெயமாய் மாறப்படுவார். அல்லேலூயா. இதற்கு ஆதரவாக ஒரு தீவிரத்தின் புத்தகம் 3வது அதிகாரம் 16வது வசனத்தை ஒருவர் வாசிக்க கேட்கலாம். அன்றியும் வேத பத்திரிகை ரகசியமானது யாவது கொஞ்சம் சொல்லப்படி மேலிருந்தது. தேவன் மாம்சத்திலே வெளிப்பட்டார். அல்லேலூயா. பிதாவாகிய தேவன் குமாரனாக வெளிப்பட்டார். யோவான் 1வது அதிகாரம் 1வது வசனத்தை வாசிக்கலாம். யோவான் 1வது அதிகாரம் 1வது வசனம். ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை மேலிருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. தேவனாய் இருக்கிற கர்த்தர் நமக்காக மனுஷ குலத்திலே அவர் வெளிப்பட்டார். ஏன் அவர் பெத்லகேமிலே வெளிப்பட்டார்? பெத்லகேம் என்ன? வெற்றி என்றால் வீடு, வேல் என்றால் தேவன், தேவன் என்றால் அப்பம். அந்த அப்பத்தின் வீடாக இருக்கிறது என்றால் அதற்கு பேர் பெத்லகேம் வைத்தார்கள். இன்றைக்கு ஒருவருடைய வாழ்க்கையிலே இந்த அப்பத்தின் வீடாகிய அந்த பெத்லகேமிலே மலர்கிறார். ஒருவருடைய வாழ்க்கையிலே இயேசு கிறிஸ்துவுக்கு உண்டான ஆசீர்வாதங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்க்கையை கட்டாயம் வரும் என்பதிலே சந்தேகமில்லை. அவர் இந்த உலகத்தில் மன்னனான நோக்கம் என்ன? இன்றைக்கு அநேக தமிழில் சொல்லுகிறார்கள், ஐயா இயேசு எதற்காக வந்தார், இயேசு எதற்காக இந்த உலகத்துக்கு வந்தார் என்று சொல்லி அநேக கேட்கும்போது அவர் சொல்லுகிற வசனம் ஒரு தீவிரத்தின் புத்தகம் 1வது அதிகாரம் 15வது வசனத்தை வாசிக்கலாம். ஒரு தீவிரத்தில் பாவிகளை ரசிக்க பாவிகளை ரசிக்க இயேசு உலகத்திலே வந்தார். உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு மக்களும்
பாவங்களை எட்டு வைக்கிறார் என்று சொல்லி உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பாவையும் வந்தார். ஒரு வாழ்க்கையிலே இன்றைக்கு ஏதோ தேவனுக்கு விரோதமான ஒரு காரியம் கிடைக்குமானாலும் ஆண்டவரே என் பாவங்களை மன்னியே என்று சொல்லும்போது அவர் மன்னிக்கிறார். ரோமர் புத்தகம் 3வது அதிகாரம் 23வது வசனத்தை ஒருவர் வாசிக்கலாம். எல்லோரும் பாவம் செய்து தேவமற்ற பாருங்க, எல்லாரும் பாவம் செஞ்சு தேவமற்ற அவர் பாவத்தை செய்யாத ஒருவர்தான் இந்த பாவத்துக்கு ரசிக்க முடியும். பாவத்தை இல்லாத ரசிக்கிறவர் யார்? அவர் தான் நம்முடைய தலைவரையா. பாருங்க, இந்த பாவத்திலிருந்து ஒரு மனுஷனை விடுதலை பண்ணுவதை ரட்சகராய் வந்தார். இன்றைக்கு அநேக பிள்ளைகளின் வாழ்க்கையிலே உண்மையான அநேக நேரங்களில் சொல்கிறோம் நம்முடைய உள்ளத்தில் பிறந்திருக்கிறாரா? நல்லா யோசிப்பார்கள். இந்த கிறிஸ்துவ நல்ல நாளிலும் ஏற்று ஒரு உள்ளத்தில் பிறந்திருக்கிறாரா? நம்முடைய வாழ்க்கையிலே ஏற்று நம்முடைய உள்ளத்தில் பிறந்திருக்கிறாரா என்பதை குறித்து நாம் இன்றையோடு சிறிது பார்த்திருக்கிறோமா? கிறிஸ்து நம்முடைய பிறந்திருக்கிறார். நாம் தேவனுடைய சாயலாய் மாறுவோம். தேவனுடைய வார்த்தை நம்முடைய மூலமாக வெளிப்படும். நாம் அநேகருக்கு ஆசீர்வாதமாய் காணப்படுவோம். ஆனால் இன்றைக்கு பாருங்கள், மெய்யாகவே ஒரு பாவத்திலிருந்து விடுதலையானால் உங்களுடைய வாழ்க்கையிலே கிறிஸ்துவின் சுவாபம் உன்னையே காணப்படும். அப்படிப்பட்ட பாவத்தை புரிந்ததால் இயேசு உலகத்திலே மனிதனாய் வெளிப்பட்டார். இந்த பாவத்திலிருந்து விதிக்கும்படி அவர் முதலாவதாக இயேசு உலகத்திலே வந்தார். பாவம் என்பது என்ன? இந்த கதையில் சொல்வார்கள் பாவம் என்பது என்ன என்பதை குறித்து அநேக நேரங்களில் நீங்கள் படித்து பார்க்கும்போது அதுதான் பாவம் இல்லை. ஒரு சமயத்திலே ஒரு பட்டணத்திலே ஒரு கிராமத்திலே ஆறு விட்டது. அது ஒவ்வொரு பொருளும் அழிந்து இருந்தது. ஒரு சிலர் எல்லாரும் ஒவ்வொரு பொருளாக எடுத்து போனார்கள். ஒருத்தர் பீரோ எடுத்து போனான், ஒருத்தர் கட்டில் எடுத்து போனா, ஒருத்தர் பாய் எடுத்து போனான். எல்லாரும் ஒவ்வொரு பொருளா எடுத்துக் கொள்ளார்கள். ஒரே ஒருத்தர் வந்து சொன்னா காம்ப்ளிகேட் வருது, எனக்கு ஒரு சொல்லி அந்த காம்ப்ளிகேட்டை பிடித்தான். அந்த பாதைக்கு அந்த காம்ப்ளிகேட் இல்லை இது அவர்களுக்கு அது வந்து இதே போலதான் பாவம் இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே காணப்படுகிறது. ஒரு சின்ன பாவத்தை சென்றிருந்தாலும் அந்த பாவம் நமக்குள்ளே காணப்படும் போது தேவன் நம்முடைய பிரதேசத்தை குறித்து காரணமில்லை. எனக்கு அறிஞர்கள் நான் வந்து கேட்கிறேன், நான் ரசிக்கப்பட்டு எத்தனை விதமா நம்ம ஆலயத்துக்கு போகிறோம். கிறிஸ்து மொழியிலே பிரகாசித்தார். நீ ஒரு நாட்களும் ஆலயம் இருக்கிறீங்களா? யோசிச்சு பாருங்க. கிறிஸ்து பிறந்தக்கூடிய சாட்சி என்னன்னா நமக்குள்ள பிறந்த இருக்குங்க மற்றவர்கள் சொல்லலாம். அது எப்படியா? அந்த 2000 ஆண்டுகளுக்கு முன்பு நமக்கான மனிதனாக பிறந்த இயேசு அவருடைய தீர்க்கங்கள் மூலமாக இந்த உலகம் நற்செய்தி அறிவிக்கப்பட்டது. இன்னைக்கு போராட்டப்படி உலகத்திலே மக்கள் தொகை 200 கோடி மக்களாக இருக்கிறார்கள். அதில் 400 கோடி கிறிஸ்தவர்களாய் காணப்படுகிறார்கள். அந்த ஒரே ஒரு மனித ரசிப்பு இந்த உலகத்தில் பாருங்கள். அந்த கிறிஸ்து அந்த மனிதனுக்கு பிறந்தார். இந்த கிறிஸ்து நாட்டிலே உங்களுடைய வாழ்க்கையை ஏற்று பிறந்திருக்கிறாரா? இரண்டாவது நம்ம யோசித்து பார்ப்போம். அவர்களுடைய காணப்படும் பாவமே கிறிஸ்து அவையை வெளிப்படுவதற்கு தடையாய் காணப்படுவது. அதுவும் சொல்லுவான். அதிகாரம் சொல்லுகிறான். சங்கீதம் 51 சங்கீதம் 3 வாசிக்கிறார். சங்கீதம் 51:3 என் நீர்களை அறிந்திருக்கிறேன், என் பாவம் எப்போது கிடைத்திருப்பாய் இருக்கிறது. பாருங்க, இந்த பாவத்தில் விடுதலை எப்படி? இதுதான் கிறிஸ்துவினால் விடுதலையாக முடியும். வாசிக்கலாம். எபிரேய புத்தகம் 9வது அதிகாரம் 22வது வசனத்தை வாசிக்கலாம். எபிரேய 9:22 நியாயப்பிரமாணத்தின்படி எல்லாம் வெறுப்பினாலே இருக்கிறது. அல்லேலூயா. ரெஸ்பான்சிபிலிட்டி இல்லாமல் மன்னிப்பார்கள். இயேசு கிறிஸ்துவை வல்லமை இருந்தால் உங்களுடைய பாவங்களை மன்னிக்க முடியும். இயேசு கிறிஸ்துவை வல்லமை இருந்தால் ஒரு பாவத்திலிருந்து ஒரு போராட்டத்திலிருந்து ஒரு வாழ்க்கையை நீக்க முடியும். முதலாவதாக நாம் எத்தனை வருஷமாக இருக்கிறோம் என்பது முக்கியம். நமக்கு கிறிஸ்து பிரச்சனைகிறார் என்பதுதான் முக்கியம்.
கிறிஸ்து நம்மளே பிறக்கும் போதுதான் நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய பாவங்கள் மாறும், நம்முடைய அன்பு பிறக்கும். அநேக கிறிஸ்து ஒரு மனிதனை ரசிக்க தேவனுடைய கிருபை மட்டுமே உள்ளதாகிறது. இன்றைக்கு கிறிஸ்து நம்மளை பிறப்பதற்கு நம்மளை காணப்பட்ட தடை என்ன என்பது இந்த கிறிஸ்துவ நாளிலே நாம் தியானிக்க வேண்டும். இரண்டாவது ஆசைகளா யோவான் புத்தகம் 3வது அதிகாரம் 17வது வசனம் 1 யோவான் 3:14. யோவான் 3:14 உலகத்தில் ஆட்சியாளர்களை பாருங்கள், உலகம் அவராலே ரட்சித்துக் கொள்ளும்படி அனுப்பினார். இயேசு இரண்டாவது ஆண்டவர் நம்முடைய நோக்கம் என்ன? ரட்சிப்புதான் கொண்டிருக்கிறார். ஒருவேளை நீங்கள் ரட்சிக்கப்பட்டவர்களாய் காணப்படலாம், ரட்சிப்புடைய பூர்வத்தை நாம் கடந்து பிறக்கிறவர்களாய் காணப்படலாம். நம்முடைய வாழ்க்கையை இந்த பாவம் மன்னிக்கப்படவில்லை, ஆனால் உங்களுடைய வாழ்க்கையை நீங்க தான் ரட்சிக்கப்பட்டவங்க. இந்த பாவம் மன்னிக்கப்பட்டவங்க தான் ரட்சிக்கப்பட்டவங்க. ஒரு குழந்தை பிறக்கும் போது அது ரத்தம் ஜலம் ஜீவனை பிறந்திருக்கிறது. அதே போல கிறிஸ்துவத்திலே தேவன் பரிபூர்ணம் வருகிறார். இதாகிய தேவன் குமாரனாக வெளிப்பட்டார். இப்போது நமக்கு பரிசுத்த ஆவியானவர்கள் நாமத்திலே உலாவிக் கொண்டிருக்கிறார். எளிமையானவர்களே, நாம் ரட்சிக்கப்பட்ட ஒரு முழு அனுபவத்தோடு கலந்துதான் தேவனுடைய காயலை நாம் கண்டு கொள்வதாக இருக்கிறோம். அப்போஸ்தலர்களின் புத்தகம் 2வது அதிகாரம் 21வது வசனத்தை வாசியுங்கள். அப்போது கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்கிற எவரும் ரட்சிக்கப்படுவார். எனக்கு அருமையானவர்களே, இந்த ரட்சிப்பை சாதாரணப்பட்டதல்ல. ஒருவர் ரட்சிக்கப்பட்டால் அவருக்கு என்ன கிடையாது? மரணம் கிடையாது. அல்லேலூயா. ரட்சிக்கப்பட்ட ஒரு விசுவாசி கூட மரணத்தை காண்பது இல்லை. இயேசு மரணத்திற்கு விடுவிக்கப்படி விசுவாச தலைகளை எடுக்கும்படி ஆண்டவர் இந்த உலகத்தில் மனிதனாய் வெளிப்பட்டார். நீ ரட்சிக்கப்பட்டிருந்தா முதல்ல கொண்டிருக்கிறவர்களுக்கு ஆசீர்வாதம், உனக்கு மரணம் இல்லை. அல்லேலூயா. எல்லாம் சொல்லுங்க. அல்லேலூயா. மரணம் இல்லை. உலகத்திலே மரணம் என்பது எல்லாருக்கும் வருகிறது. ஆனால் மரணமே நமக்கு கிடையாது. ரட்சிக்கப்பட்ட ஒரு மனுஷனுக்கு கூட மரணம் கிடையாது. ஏனென்றால் அவர் பாவத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டார், அவர் எதிர்த்தால் சொல்லப்பட்டார், அவர் ஞானத்தால் சொல்லப்பட்டார், அவர் விடுதலையாக்கப்பட்டார். இந்த ரட்சிக்கப்பட்ட கூட்டத்திற்கு என்ன கிடையாது? மரணம் கிடையாது. அப்போ கிறிஸ்து உங்கள் மரணத்திலிருந்து முதலாவது ரட்சிக்கப்பட்ட கூட்டத்தை அவர் வைக்கிறார். ஒரு வார்த்தை, ஐயா நீ ரட்சிக்கப்பட்டாயா அப்படின்னு கேட்பாங்க. கிறிஸ்துவ பார்த்தா ஒரு இடத்துக்கு போயிட்டு இருக்கும்போது கேட்பாங்க, தம்பி நீ ரட்சிக்கப்பட்டிருக்கையா? நீங்க ரசிக்கப்பட்டிருக்கீங்களான்னு கேட்பாங்க. முதல் வார்த்தை நீங்க ரசிக்கப்பட்டிருக்கீங்களான்னு கேட்பாங்க. ஆனா ரசிக்கப்பட்டது என்ன அர்த்தம் கேட்பாங்க. ஆனா அவங்க நான் ரசிக்கப்பட்டேன், ஆமாங்க ரசிக்கப்பட்டேன்னு சொல்லுவாங்க. ஆனா 5 மாசம் கழிச்சு கட்டிக்க வர மாட்டாங்க. நான் ரசிக்கப்பட்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதை சொல்றது கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்கிற எவரும் ரசிக்கப்படுவார். வேதம் சொல்கிறது முடிவு பரிந்தும் நிலைத்திருப்பவனை ரசிக்கப்படுவார். அல்லேலூயா. அல்லேலூயா. கிறிஸ்துவுக்கு கடைசி வரை நிலைத்திருக்க ஒரு விசுவாசத்தை காணப்பட வேண்டும். நம்முடைய வாழ்க்கையிலே ரட்சிப்பின் பூர்ண சுத்தத்தை நாம் அறிந்தவர்களாக எங்க ஒன்றுதான். இன்னொரு வசனத்தை வாசிக்கலாம். அப்போஸ்தலர்களின் புத்தகம் 4வது அதிகாரம் 12வது வசனத்தை வாசிக்கலாம். அவரால் எண்ணி வேறு ஒருவரால் ரட்சிப்பீர்கள். நாம் ரட்சிக்கப்படுவதற்கு வானத்திற்கு என்றும் அவருடைய நாமத்தை நாம் தேவன் நாமம் கட்டளை. அல்லேலூயா. அப்போ நீங்க எல்லாருக்கும் ரட்சிக்கப்படுவதற்கு கர்த்தர் முதல்ல உங்களுக்கு கொடுக்கிற ஆசீர்வாதம் பாவத்திலிருந்து ஒரு விடுதலை. இரண்டாவது நீங்க ரட்சிக்கப்பட்ட அனுபவமுள்ள வாழ்க்கை. மூன்றாவது உங்களுடைய வாழ்க்கையை ஆண்டவர் ஆசீர்வாதத்தை கொடுப்பதற்கு அவர் வல்லமை உடையவராக இருக்கிறார். யோவான் புத்தகம் 1வது அதிகாரம் 12வது வசனத்தை வாசிக்கலாம். அவருடைய நாமத்திற்கு விசுவாசம் உள்ளவராய் அவரை ஏற்றுக்கொள்ளும்
அல்லேலூயா. நம்ம எல்லாரும் அல்லேலூயா. அவர் நாமத்திற்கு விசுவாசம் வைத்து ஏற்றுக்கொண்டு இருக்கும் அவர்களுக்கு அரசனாக பிள்ளைகள். பிள்ளைகள் என்றால் என்ன? பிசாசுடைய ஆசீர்வாதம் யாருக்கு? எல்லாம் சொல்லுங்க. பிசாசுடைய ஆசீர்வாதம் யாருக்கு? பிள்ளைகளுக்கு. நாம் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஆசீர்வாதம் நமக்கு தான். அல்லேலூயா. அவர் ஐஸ்வர்யத்தை சம்பந்தர். அவர் நமக்கான மனிதனாக வெளிப்பட்டார். அவர்களுடைய ஆசீர்வாதம் அதுதான் நமக்கு தான். பாருங்க, வேலைக்காரனுக்கும் உன் பிள்ளைக்கும் ரெண்டு வித்தியாசம் இருக்கு. வேலைக்காரனுக்கு நம்ம என்ன செய்வோம்? சம்பளம் கொடுப்போம். இன்னொரு நம்ம எல்லாம் மனதிற்கு தான் கொடுப்போம். நம்முடைய பிள்ளைக்கு தான் எல்லாத்தையும் நமக்கு கொடுக்கிறார். ஆசிரியர் ஆதியாகமத்தின் புத்தகம் 25வது அதிகாரம் 5-6 வாசிக்கலாம். அவர்களும் தனக்கு உண்டான யாவையும் ஈசாவுக்கு கொடுத்தால் ஆறுதலாக இருந்த மறுமுறையாடி பிள்ளைகளுக்கோ நன்முறைகளை கொடுத்து போதும். பாருங்க, ஆபரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் யாருக்கு? இந்த ஈசாவுக்கு. ஆனால் மற்ற மறுமுறையாடி பிள்ளைகளுக்கோ அவர் நன்முறைகளை கொடுத்தான் என்று ஆசிக்கிறோம். அப்படியானால் தேவன் வைத்திருக்கிற ஆசீர்வாதம் நம்முடைய வாழ்க்கையை சோதரித்துக் கொள்வது நம்முடைய கடமை. தேவன் வைத்திருக்கும் ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொள்வது நம்முடைய வாழ்க்கையை கடமை. இதை நீங்கள் பெற்றுக் கொள்ளாமல் இருப்பது நம்மளுடைய அதனாலதான் இன்னைக்கு நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டப்படுறையா, ரொம்ப கஷ்டப்படுறையா, ஏன் ரொம்ப கஷ்டப்படுற எனக்கான நான் சொல்றேன், நீ ரசிக்கப்பட்டிருக்காமல் ஒருவருடைய வாழ்க்கையை கஷ்டம் கொடுத்துருவான். ரசிக்கப்பட்ட ஒரு பிள்ளை கூட நீ கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஏனென்றால் அவரை ஏற்றுக்கொண்டு எத்தனை பேரோ அத்தனை பேருக்கும் அவர் பிள்ளையாகும்படி அதிகாரங்களை கொடுத்திருக்கிறார். ஒரு பிள்ளை என்பவன் அகப்படத்திலே உறுதியாக செய்கிறதால் ஒரு பிள்ளை. ஆனால் ஒரு வேலைக்காரன் போய் அதிகாரம் ஒரு வேலைக்காரன் அதிகாரம் ஆனால் ஒரு பிள்ளைக்கு தான் அந்த உரிமை உண்டு. அந்த பிள்ளை என்பவன் யார்? உன்னை மகனாக இந்த உலகத்தில் வைத்திருக்கிறார். இந்த கிறிஸ்துவனாலே இந்த நல் செய்திகளை நீங்கள் அறியாமல் நம்முடைய வாழ்க்கையிலே அநேக சட்டங்களுக்கு வருகிறோம். ஐயோ, நான் கஷ்டப்படுகிறேன், வேலையில்லை, என் குடும்பத்திலே வறுமை, என் குடும்பத்திலே தரித்திரம், என் குடும்பத்திலே போராட்டத்திற்கு நாம் அநேக நேரங்களிலே சொல்கிறோம். நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஏனென்றால் உங்களுக்காக ஏற்றி கவலைப்பட்டிருக்கிறார். தகப்பன் தன் பிள்ளைகளை ஏற்றிக்கொண்டிருக்கிறார். தகப்பன் ஒரு தகப்பனுடைய அன்பு உலகத்தில் பெரியது அன்பு. அந்த அன்புக்கு மீதான அன்பு இந்த உலகத்தில் எதுவுமே இல்லை. ஆண்டவர் பார்த்து பார்க்கும்போது சொல்கிறார், 41வது அதிகாரம் 2வது வசனத்தை ஆண்டவர் சொல்கிற ஆசீர்வாதத்தை குறித்து 43 வாசிக்க. நீ தண்ணீரை கலக்கும் போதும், அல்லேலூயா, தண்ணீரை கலக்கும் போதும் கட்டளை இருக்காது. சொல்லுங்க, உங்களுக்கு நீ ஆலயத்தை கலக்கும் போதும் அலைகள் உங்களுக்கு போவதில்லை. நீ அக்கின் நரகம் தெரியாமல் இருப்பாரு. பாருங்க, அல்லேலூயா, கர்த்தர் சொல்கிறார், நீ அவருடைய பிள்ளையாக இருக்கிறவர்களால எந்த சூழ்நிலையும் ஒன்றை பாதிக்காது. அல்லேலூயா, எந்த சூழ்நிலையும் சரி, எந்த பேரிக்கோயமும் சரி, எந்த மந்திரமும் சரி, எந்த தந்திரமும் சரி, வளர்க்கிறவருமாய் ஒன்றும் பாதிக்காது. அல்லேலூயா, நாம் தேவனுடைய பிள்ளையாக இருக்கிறவர்களே, பிள்ளையே நீங்கள் கவலைப்பட வேண்டும். நாம் தேவன் குறித்து ஆசீர்வாதத்தை கட்டாயம் முழுமையாக சேர்க்க வேண்டும். நம்முடைய தேவன் முழுமை நமக்கு தகப்பன். இயேசு நமக்கு தகப்பனார் இந்த உலகத்தில் இருக்கிறார். நாம் அவருக்கு கேட்பதற்கு பயப்படக்கூடாது. அந்த பார்த்து சொல்லுங்க, அப்படிலாம் கிடையாது. அவர் என்ன வேணும் அதை கேள்வி அல்லேலூயா, ஒரு எண்ணத்தின்படி உலக நாம் சொல்லுவாங்க. எனக்கு ஒரு சின்ன வீடு போதும், எனக்கு ஒரு சின்ன கடை போதும், எனக்கு சின்னதாக போதும்.
நான் ஒரு பாவி, நான் பாவி, நீ பாவி பாவி கடைசியோட சொல்லலாம், நீ கடைசியோட பாவிதான். ஆண்டவர் பாவத்துக்கு எப்படி உங்களுக்கு பாவம் வரும்? அந்த ஒரு பாவத்தை மதித்து அதை பாவனைக்கு கவர்வது தப்பு கிடையாது, பாவனைக்கு கவர்வரும். எப்பவும் பாவம் சொல்லக்கூடாது. ஒரு வாழ்க்கை என்ன தேவையோ தைரியமா ஆண்டவர் சொல்லும். என்ன தேவைனாலும் சரி தைரியமா சொல்லுவோம். இன்னைக்கு இந்த கோரிக்கையா ஆண்டவரே எனக்கு சந்திங்க, நல்ல தகப்பர் தன் பிள்ளைகளுக்கு ஆசிரியர் பேசியிருக்கிறார். இந்த ஆவலம் நம்முடைய பிள்ளைகளுக்கு ஈர்ப்பாக்கு தன்னுடைய கோரிக்கை கொண்டார். ஆனால் கேள்விக்காரின் பிள்ளைகளுக்கோ அவன் மறுமொழியாற்றின் பிள்ளைகளுக்கோ நன்கொடைகளை கொடுத்தார். இங்கிலீஷ் பயிர்களை போட்டிருக்கிறது, நன்கொடைகளை கிஃப்ட் கொடுத்தான், பரிசுகளை கொடுத்தான். ஒரு பரிசு பொருள் கொடுத்து அவன் அனுப்பிட்டான். ஆனால் வீட்டாக்கு அவன் சொத்துக்குள்ளாட்சியை கொண்டாடினான். இந்த ஆசிரியருடைய ஆசீர்வாதம் என்ன? இந்த ஆசிரியருடைய ஆசீர்வாதத்தை நாம் எப்படி நாம் பயன்படுத்த பெற்றுக் கொள்கிறோம்? கலாச்சாரி புத்தகம் 3வது அதிகாரம் 14வது வசனத்தை வாசிக்கலாம். கலாச்சியர் 3வது அதிகாரம் 14வது வசனம். ஆசிரியருக்கு உண்டான ஆசீர்வாதம் கிறிஸ்துவினாலே பொதுவாளிகளுக்கு வரும்படி நாம் விசுவாசத்தினாலே பெறுகிறோம். அல்லேலூயா. எப்படி நீங்க பெறுவீங்க? எப்படி பெறுவீங்க? சொல்லுங்க. விசுவாசத்தினால பெறுவீங்க. இன்னைக்கு உங்களுடைய தேவை எல்லாத்தையும் கட்ட சந்திக்க போகிறார். அல்லேலூயா. உண்மையாக விசுவாசிக்கிறீங்களா? உண்மையாக விசுவாசிக்கிறீங்களா? உண்மையாக தம்பி விசுவாசிக்கிறீங்களா? கட்டாய தேவை எல்லாத்தையும் இந்த இடத்துல போகும்போது ஒருத்தரோட வெளியே போகிறது. அந்த குறைகளை நீக்கிற ஆண்டவர் இன்றைக்கு நாமத்தை பரிசு சாமியாகிறார். அவர் உணர்ந்து கொண்டிருக்கிறார். அவர் நமக்குண்டான ஆசீர்வாதம் உடைய வாழ்க்கையில வேண்டும். எப்படி ஒரு மனத்தை ஆசிர்வதிக்க முடியும்? 2 காரியங்களாக பிரித்து முடியும். முதல்ல நீங்க கஷ்டப்படுறதுக்கு என்ன காரணம் தெரியுமா? நீங்க ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்வதற்கு என்ன காரணம் தெரியுமா? முதல்ல ஆசிரியர் அதிகாரிகளின் புத்தகம் 2வது அதிகாரம் 10வது வசனத்தை வாசிக்க. நீதிமன்றம் 2:10 வாசிங்க. ஞானம் இடத்திற்கு அறிவு நாட்டுவாக்கு என்பதாக. அல்லேலூயா. ஞானம் இடத்திற்கு அறிவு நாட்டுவாக்கு என்பதாக இருக்கும். நீ ஆண்டவரை கேட்கக்கூடிய காரியத்தை நீ ஞானமா கேட்கல. நீ ஆண்டவரை கேட்கிற காரியத்தை நல்ல அறிவாக கேட்கல. ஆண்டவரை கேட்கிற காரியத்தை நீ தெளிவாக கேட்கல. ஏன்னா உனக்கு எது இல்லை, என்ன ஞானம் இல்லை. ஞானம் ஒரு இடத்தில் பிரவேசித்து அறிவோட நாட்டுவாங்க என்பதால் அவங்க என்ன இல்லை, அறிவு ரொம்ப கம்மியா இருக்கு. யாரையாவது பார்த்து அறிவு இல்லைன்னு சொன்னா கோபம் இல்லையா? எல்லாரும் பார்த்து அறிவுன்னு சொல்லி பாருங்க, அவங்க ரொம்ப கோபம். பாருங்க, சங்கீதக்காரர் சொல்லலாம். சங்கீதம் 14வது அதிகாரம் 14வது வசனத்தை வாசிங்க. சங்கீதம் 14:4. அறிவிலையோ இன்னும் ஆண்டவர் சொல்றார். புத்தகம் 4வது அதிகாரம் 6வது வசனத்தை வாசிங்க. புத்தகம் 4வது அதிகாரம் 6வது வசனம். என் தமிழர்கள் அறிவில்லாமல் கண்டாலும் பாடுகிறார்கள். அதே போல 8வது அதிகாரம் 12வது வாசிங்க. நான் தேசத்தின் மகத்துவங்களை அவர்களுக்கு எழுதி கொடுத்து அந்நிய காரியமாக இருந்தார்கள். இன்னைக்கு நான் சொல்றேன், இந்த ஒரு வருஷத்துல நீங்க பைபிள் சொல்லுங்க. இந்த ஒரு வருஷத்துல நான் பைபிள் புத்தகம் பார்த்தேன் சொல்லுங்க. கை கொடுங்க சொல்லுங்க. இல்ல சொல்லுங்க. யாருமே இல்ல பாத்துக்கிட்டு வேற மாசத்துல எவ்வளவு வர ஒரு மாசம் பாருங்க. வேற மாசத்துடைய வாழ்க்கையை கட்டாயம் முக்கியம். ஆண்டவர் உங்களுக்கு எழுதி கொடுத்திருக்கிறார். ஒவ்வொரு வாழ்க்கையிலும் வீட்டுக்கு ஒரு செக் இருக்கு. அந்த செக்ல நீங்க எவ்வளவு உள்ள கொடுக்குறீங்களோ அவ்வளவு அவங்களுக்கு அது வேறு பொக்கிஷங்களை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். இல்லாதவருடைய வாழ்க்கையில ஆசீர்வாதம். இன்னைக்கு அதிக வாழ்க்கையில கிறிஸ்தவர்கள் சொல்ற வாழ்க்கையில ஞானிக்கிற அனுபவங்கள் இல்லாதபடினால்தான் அவங்க வாழ்க்கை இல்லை சொல்ற ஆசீர்வாதம் இல்லை.
ஆசீர்வாதம் இல்லை. அப்ப பாருங்க, சங்கீதக்காரர் சொல்லுவாங்க பாருங்க, சங்கீதம் 119வது சங்கீதம் 99வது வாசிங்க. சங்கீதம் 119 99. இந்த சாட்சிகள் எனக்கு தியானமா இருக்கிறவர்களா போதித்த எல்லாரையும் நான் அறிவுறுவாங்க. இன்னைக்கு நீங்க படிக்கிற ஸ்கூல்ல நீங்க பார்த்து, நீங்க படிக்கிற கிளாஸ்ல நீங்க பார்த்து, நீங்க படிக்கிற வேலையை நீங்க பார்த்து, நம்ம பண்ற ஊழியர்களை பார்த்து, உங்களுடைய வாழ்க்கையில துறையில நீங்க பார்த்து, எல்லாருமே பார்த்து ஏன் பார்க்கிறீங்கன்னா, உங்களுக்கு ஆண்டவர் கொடுத்த ஞானத்தை அறிவழியை ஒழுங்கு பயன்படுத்தினால்தான் உங்களுக்கு வர முடியல. என்னால இது எப்படி செய்ய முடியும், என்னால இது எப்படி செய்ய முடியும், என்னுடைய மாற்றம் எப்படி ஆசீர்வாதம் வரும், என்னுடைய மாற்றம் எப்படி ஆசீர்வாதம் வரும் சொல்லி நீங்க யாருமே தெரியாது, யோசிக்க கூடாது. அதான் பாருங்க, வேதம் சொல்றது விசுவாசிக்கிறவன் பாக்கலாம், விசுவாசிக்கிறவன் பாக்கலாம். இந்த வாழ்க்கையில எந்த காரணங்களை நீங்க விசுவாசத்தோடு ஆண்டவரை தியானிக்கிற அனுபவம் சொல்லுங்க, இன்றைக்கு தியானிக்கிற அனுபவம் சொல்லுங்க. ஒரு வாழ்க்கையை தேவன் வைத்திருக்கிற ஆசீர்வாதம் என்னைக்கு சொல்லிக் கொண்டான். எனக்கு அருமையானவர்களே, ஒரு சமயத்திலே ஒரு நகரத்தில் ஒரு கடையை வாடகை விட்டார். அது ஒரு 10 கடை, அது கவர்மெண்ட் வாடகை விட்டார். அஞ்சு பத்திரம் வைப்பதற்கு நாம அந்த கொடுத்து அடிக்கும் போது அவன் என்ன செஞ்சான், 5,50,000 போடுறதுக்கு அவன் என்ன பண்றான், 55,000 போடுறான். இவன் என்ன பண்ணான், இதே போல அனுப்புறான், அதே 55,000 கஷ்டம் பாருங்க. காரணம், ஒரு சின்ன தவறு எல்லா தவறையும் வந்துவிடும். என்னைக்கு அருமையானது, ஆண்டவருக்கு கொடுக்கிற ஆசீர்வாதம் என்ன, கர்த்தர் எனக்கு என்ன ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறான், அந்த ஆசீர்வாதத்தை நான் பெற்றுக் கொள்வது எப்படி என்பதை தியானிக்கும் போது, இந்த தேவத்தை தியானிக்கும் போது ஒரு வாழ்க்கையை ஆசீர்வாதங்கள் நடந்தது பிரியமானவர்களே. சங்கீதம் 119வது சங்கீதம் 130வது வசனத்தை வாசிக்கலாமா? வேதத்தை மனுஷன் காத்து நலமாக தொடங்கினார், அவர் கண்கள் உயிர் சாலையில் உழைக்கிறது. என் கவிகள் அறிவில்லாமலே இல்லாமலே என் பிள்ளைகள் கஷ்டப்படுகிறார் என்று ஆண்டவர் சங்கீதக்காரர் காலையில் சொல்கிறார். இன்றைக்கு ஒருவருடைய வாழ்க்கையில எல்லா பிரச்சனைக்கும் ஒரு உறுப்பு இருக்கிறார். அல்லேலூயா. ஒரு வாழ்க்கையை தைரியமான ஆண்டவரே, நான் உங்களுடைய பிள்ளை, ஆண்டவரே என்ன சொல்றோம், நான் உங்களுடைய பிள்ளை, ஒவ்வொருக்குரிய ஆசீர்வாதம் எனக்கு தான், ஒவ்வொருக்குரிய ஆசீர்வாதம் எனக்கு தான். என்னை ஆசீர்வதிக்கிறோம், என்னை உயர்த்தும், என் வாழ்க்கையை ஆசீர்வதின்னு சொல்லி நீங்க சொல்லும் போது உங்களுடைய வாழ்க்கையை அந்த ஆசீர்வாதம் கண்டிப்பா கடந்து வரும். வாசிக்கலாம், இப்படி ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு மனிதனை சொல்லி வாசிக்கப்படுகிறோம். 1 சாமுவேல் புத்தகம் 19வது 18வது அதிகாரம் 23வது வசனத்தை வாசிக்கலாம். சவுலின் ஊழியக்காரர்கள் தாவீதை சரியாக செய்ய செய்கிறார்கள். அப்போது தாவீது, நான் ராஜாவுக்கு மறுபோகிறதாவது நேர்வான காரணமால் நான் எளியவனும் நான் அற்பமாக எண்ணப்பட்டவருமாக இருக்கிறேன் என்று தாவீது சொல்லுகிறான். இந்த தாவீதுடைய வாழ்க்கையிலே தாவீதுக்கு கொடுத்த ஒரு வேலை என்னவே ஆடு வைத்தவனாய் காணப்பட்டார். ஒரு ஆடு வைத்த தாவீதை எப்படி கர்த்தர் ராஜாவாய் மாற்றினார்கள் தெரியுமா? எப்படி ராஜாவாய் மாற்றினார்கள் தெரியுமா? அவன் கர்த்தரை தியானித்த தியானம் அவர் உள்ளத்தில் இருந்தபடியால்தான் அவரை கர்த்தர் உயர்த்தினார். அல்லேலூயா. அதான் சொல்கிறார், ஆண்டவரே உங்கள் சாட்சிகள் எனக்கு அருமையானவர்களாக இருக்கிறது, அதனால்தான் நான் போதித்த எல்லாரையும் ஞானமுள்ளவனாய் காணப்படுகிறேன். தேவர்களே, உனக்கு ஒப்பானவர் ஒருவரும் இல்லை. ஒப்பானவர் யாருங்க? ஒருவரும் இல்லை. நீங்க தைரியமா, நீங்க தொழில் செய்யறவங்களா இருந்தா தொழில தைரியமா சொல்லுங்க, படிக்கிறவங்களா இருந்தா படிக்கிறத சொல்லுங்க, குடும்பத்தில் எந்த காரியங்களும் சரி ஆண்டவன் பக்கத்துல இந்த கிறிஸ்துமஸ் நல்ல நாளிலே கவனத்தை உயர்த்தின காற்று என்னுடைய வாழ்க்கையை உயர்த்துவதற்கு தேவன் வல்லவராக இருக்கிறார். இந்த ஆசீர்வாதம் ஆசீர்வாதம் நம்முடைய வாழ்க்கையில் வரும். அப்படியானால் இந்த ஆசீர்வாதத்தை நாம் எப்படி பெற்றுக் கொள்கிறோம்?
விசுவாசத்தினாலே பெற்றுக் கொள்கிறோம். நீ ஒவ்வொரு நாளும் வேதத்தை நன்றாக தியானித்து வேதத்தை நன்றாக தியானித்து ஒருத்தரை போய் நீங்க ஜெபம் பண்ணீங்களான்னு கேட்டா அவங்க சொல்லுவாங்க ஜெபம் பண்ணுவாங்க. ஆனா பைபிள் படிச்சான்னு சொல்லுவாங்க எழுதுவாங்க நம்ம படிக்கலாம் சொல்லுவாங்க. பைபிள் இல்லாட்டா பரவாயில்ல, அதை கேள்வி விசாரிக்க கற்றுக்கலாம். மற்றவங்களால கட்டாயம் வேதத்தை தியானிக்கணும். இந்த தியானம் ஒருவருடைய வாழ்க்கையில கட்டாயம் காணப்பட வேண்டும். சங்கீதம் 1வது சங்கீதம் 1-2 வார்த்தைகள்லாம் 1-2 சங்கீதம் 1வது சங்கீதம் 1-2 எல்லாத்துக்கும் ஆலோசனை நடவாமலும் நீங்க ஒரு நாளைக்கு 5 அதிகாரத்தை காலையில படிங்க, அதே 5 அதிகாரத்தை மத்தியானம் படிங்க, அதே 5 அதிகாரத்தை நைட் படிங்க. அப்படியே 3 நேரம் படிச்சு திரும்பி படிச்சு நீங்க ஒரு வாரத்துல நான் எப்படி லாபத்தை சொல்றேன். நான் ஒரு நாளுக்கு குறைவுள்ளவனாக இருந்தேன். என் 6 நாட்களிலே நான் சந்தோஷமாக நாட்டில் ரசிக்கப்பட்டேன். வேத ஞானம் நான் குறைவுள்ளவனாக காணப்பட்டேன். வேத ஞானம் பண்ண சத்து என் ஞானத்துக்கு பெரிய பொக்கிஷம் இருப்பது இந்த வேதத்தில் நான் கண்டுகொண்டிருக்கிறேன். தேவன் குறிக்கிற ஆசீர்வாதம் இந்த வேதத்தை புத்தகத்தை ஆண்டவர் நோக்கி எழுதி கொடுத்திருக்கிறார். உன்னுடைய வாழ்க்கையில எதற்கு நீ கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இந்த கிறிஸ்து பிறந்த நல்ல நாளிலே நீ செய்யக்கூடிய காரியம் 4 காரியம் திரும்பியும் நான் சொல்லலாம் என்று ஆசைப்படுகிறேன். கிறிஸ்து இந்த உலகத்தில் பிறந்த முதல் நோக்கம் பாவத்திலிருந்து அவர் பிரிக்கிறார். 2வது நோக்கம் அவர் நம்மை ரசிக்கிறார். 3வது நம்மை ஆசீர்வதிக்கிறார். அவருடைய பிள்ளையாக்கும்படி உரிமை கொடுக்கிறார். 4வது இயேசு உன்னை ஆசீர்வதிக்கிறார். இந்த ஆசீர்வாதத்தை நீ பெற்றுக் கொள்ளாமல் இருப்பதற்கு யாரும் காரணமே இல்லை. தைரியமா சொல்ற, யாரும் காரணம் இல்லை. நீதான் காரணம். அப்பாவுடைய சொத்து நமக்கு எங்கேயோ இருக்குன்னா நம்ம வீட்டுல சும்மா இருக்குமா சொல்லுங்க. வேறையும் மத்தெல்லாம் சும்மா எங்க அப்பா சொத்து இங்க கிடைக்காம எனக்கு போயிடுது. எங்க அப்பா சொல்லி யாருக்கு எனக்கு எது பண்றாங்க எது பண்றத சொல்லி அவங்களுக்கு கேட்கும். அப்பா கேட்பான் ஒரு வண்டியோடு கேட்பான் நீ உங்க அப்பா சொத்துன்னு சொல்றீங்க, அதுக்கு என்ன ஆதாரம் இருக்கு? நீ அவங்களுக்கு புரிதே இருந்ததுக்கு ஆதாரம் காமிக்க. அப்பதான் நீங்க முடிஞ்சது. இந்த ஆளுக்கு நான் ஏற்று இந்த ஆளுக்கு அவங்களுக்கு இல்ல, எனக்குதான் இந்த இடம், எனக்குதான் இந்த ஆசிரியர், எனக்குதான் தைரியமா நீ சொல்லிட்டு வாங்கின போது அந்த இடம் வரக்கூடிய. அதே போல நீ எந்த ஆசீர்வாதத்தை கேட்கிறாரோ அந்த ஆசீர்வாதத்தை நீங்க கட்டாயம் பெற்றுக் கொள்ள வேண்டும். கட்டாயம் பெற்றுக் கொள்கிறீர்கள். அது எவ்வளவு சந்தேகமே உங்களுக்கு இல்லவே இல்லை. எந்த ஆசீர்வாதம் கட்டாயம் பெற்றுக் கொள்ளுங்க. நான் கஷ்டப்பட்டேயா, நான் வறுமையா இருக்கையா, வேலை இல்லையான்னு சொல்லி பேசிக்கிறது இல்ல. ஆசீர்வதிக்கிற இயேசு உண்மையிலே உலாந்து கொண்டிருக்கிறார். இந்த கிறிஸ்து பிறந்த நாளிலே ஆண்டவர் உன்னை மகனாக ஏற்றுக் கொண்டிருக்கிறார். இந்த ஏறி தலைகிறார். நாம் தலைவர் வேண்டிய அவசியம் இல்லை. வேதத்தின் மகத்துவங்களை ஆண்டவர் நமக்கு எழுதி கொடுத்திருக்கிறார். இந்த மகத்துவத்தின் மூலமாய் நம்முடைய வாழ்க்கையை ஆண்டவர் ஆசீர்வதிக்கப்படுகிறார். எல்லாரும் உலகம் போடலாம், எல்லாரும் உலகம் போடலாம், எல்லாரும் உலகம் போடலாம். இன்னைக்கு உங்களை இந்த கிறிஸ்து பிறந்த நாளிலே, இந்த கிறிஸ்து பிறந்த நாளிலே ஒருவேளை எங்கள் மாவட்டத்திலே அந்த ஆண்டவரே மாவட்டத்தை மன்னிப்பு சொல்லுங்க. அந்த எங்கள் வாழ்க்கையிலே நீ எங்களுக்கு ஒரு ஆசீர்வாதத்தை கொடுத்து சொல்லுங்க. நம்முடைய வாழ்க்கையிலே ஆசீர்வாதத்தை கொடுப்பதற்காக நமக்கு தேவன் ஆண்டு கொண்டிருக்கிறார். இந்த கிறிஸ்து பிறந்த நாளிலே அந்த வாழ்க்கையை ஆண்டவருக்கு கூப்பிடுங்க. ஆண்டவரே வாழ்க்கையில் ஒவ்வொருத்தருக்கும் கூப்பிடுகிறேன். எனக்குள்ளே பிறக்க வேண்டும், எனக்குள்ளே பிறக்க வேண்டும் இல்லையா? ஆசீர்வாதம், ஆசீர்வாதம் எனக்குள்ளே ஆண்டவரே, ஆசீர்வாதம் எனக்குள்ளே ஆண்டவரே,
இதை ஒரு விஷயம் சொல்லுங்க சொல்லுவீங்க. அன்றுவரே இந்த வாழ்க்கையை இவ்வளவு நாளாக நான் உங்களுடைய மகன் என்று சொல்வதற்கோ ஒரு மகன் என்று சொல்வதற்கோ நான் அதிகாரம் இல்லாதபடி இருக்க ஆண்டவரே, நான் வேதத்தின் மகத்துவங்களை கண்டுகொள்ளும் போது எங்களுக்கு பேசுகிறதா இருக்கிறோம் ஆண்டவரே, நான் முத்தாராய் காணப்பட்ட ஆண்டவரே, இன்றைக்கு கர்த்தர் ஒரு விஷயம் ஒருவரை செய்கிறார். நீங்கள் உலகில் பாடத்தோடு வந்திருக்கலாம், உலகத்தில் ஏதோ ஒரு துணையோடு நீங்கள் வந்திருக்கலாம். ஆண்டவரே, பிறந்த நல்ல எனக்கு ஒரு வாழ்வு கிடைக்குமா, என் வாழ்க்கையில் ஒரு செழிப்பு வருமா, என் பொறுப்பை அமையுமா என்று சொல்லி இந்த ஆழத்தை வேறு வந்திருக்கலாம் என்று சொல்லுகிறார். மகளே, நான் உனக்காக எல்லாவற்றையும் செய்கிறேன், நான் உனக்காக எல்லாவற்றையும் செய்கிறேன். உன்னை தாழ்த்தி என் சமூகத்தை ஒப்புக்கொடு, உன்னை தாழ்த்தி என் சமூகத்தை ஒப்புக்கொடு, உன்னை தாழ்த்தி என் சமூகத்தை ஒப்புக்கொடு என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இந்த கிறிஸ்தவ பிறந்ததான நாளில் என் வாழ்க்கையில் என் ஜீவியம் என் குடும்பம் எல்லாவற்றையும் ஒப்புக்கொடுக்கிறார். அன்னால் ஒரு நாளிலே அவர் தண்ணீரோடு செலுத்தார், அவர்களுக்கு கர்த்தர் சாப்பிடுகளை கொடுத்தார். பிரியமானவர்களே, இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையை இந்த ஜெப நேரத்தில் கர்த்தர் உங்களுக்காக சில காரியங்களை குறித்து உணர்த்துவானா, அதுக்கு என்னை ஒப்புக்கொள்ளுங்க ஆண்டவரே, என்னை ஒப்புக்கொள்கிற ஆண்டவரே, என்னையே பிரகாவிடாதபடி காணப்படுற, என்னையே காணப்படுற எல்லா தடைகளை என்னை விட்டு எடுத்து போகும், என்னை விட்டு எடுத்து போகும். என்னையே பிறப்பதற்கு நான் ஆபரணாமல் பிள்ளை நான் இருக்கிறேன். ஆபரணாமல் ஆசீர்வாதத்தை எனக்கு